Hey guys, welcome back to my channel. எனக்கு தெரியும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அது ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறது அண்ட் அண்ணா மேரேஜில் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு மேக்கப் டியூட்டோரியல். உங்களுக்கு டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். இந்த மேக்கப் லுக் தான் வந்து நான் எங்கள் அண்ணாவோட மேரேஜ்க்கு போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ இந்த லுக் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து பாண்ட் சூப்பர் லைட் ஜெல். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து சூப்பர் லைட் வெயிட் அண்ட் அதோட இது வந்து அஃபோர்டபுளான ஒரு மாய்ஸ்சரைசரும் கூட. ஸோ யாராச்சும் வந்து ஒரு குட் மாய்ஸ்சரைசருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஐ மேக்கப் முடிச்சிடலாம். எப்போவுமே நம்ம அப்ளை பண்ணுற ஐஷேடோ வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல பேஸ் தேவை. அதுக்கு நம்ம கன்சீலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து LA Girl Pro HD கன்சீலர். இந்த கன்சீலர் வந்து நான் என்னோடய ஐலிட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். அண்ட் இன்றைக்கி ஐஷேடோஸ்க்கு வந்து நான் Morphe 3502 செகண்ட் நேச்சர் பேலட் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதில் இருக்கிற ரிஸ்கி அப்படிங்கிற ஷேட் வந்து நான் ஒரு ட்ரான்சிஷன் ஷேடாக யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அதை விட கொஞ்சம் டார்க்கரான ஷேட் செஸ்னட் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்து என்னோட க்ரீஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் அதே ஷேடை வந்து நான் என்னோட லோவர் லேஷ் லைனுக்கும் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்னோட ஐலிட்ஸில் வந்து பாலிஷ்ட் அண்ட் ஹேலோ அப்படிங்கிற ஒரு 2 கிளிட்டர் ஷேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். என்னோடய ஐஸ் வந்து நேச்சுரலாகவே சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு நியூட் ஷேட் காஜல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் ஐலாஷஸ் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பேக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நம்பர் 54. உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ஐலாஷஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிலன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சின்ன ரீல் மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். மஸ்காராவுக்கு வந்து நான் ரிமல் லண்டன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா 3D லேஷ் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காராவோட வாண்ட் பார்த்திங்கன்னா சின்னதாக ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மஸ்காரா வந்து நான் என்னோட லோவர் லேஷ் லைன் அண்ட் என்னோட அப்பர் லேஷ் லைன் ரெண்டுத்துக்குமே வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ சம்ஹவ் நான் வந்து அந்த ப்ரைமர் அப்ளை பண்ணுற வீடியோ வந்து என்னோடய கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இந்த 2 ப்ரைமர்ஸும் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். நான் லாரியல் பாரிஸ்லேருந்து அவங்களோட 24 Hour ஃப்ரெஷ் வேர் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் என்னோடய ஷேட் வந்து 260 கோல்டன் சன். ஸோ மேரேஜுக்கு வந்து நீங்கள் மேக்கப் போட்டுட்டு போகும்போது 2 விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபவுண்டேஷன், கன்சீலர், பவுடர்ஸ் எதுவுமே வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கன்சீலர். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஐஷேடோக்கு ஒரு பேஸ் யூஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அதே கன்சீலர் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு செட்டிங் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற பவுடர் வந்து Mercier செட்டிங் பவுடர். ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு டிப் பண்ணி என்னோடய அண்டர் ஐஸில் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு எக்ஸ்ட்ரா பவுடர் வந்து ஒரு ப்ரஷ் வச்சு நான் ரிமூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கான்டோரிங். அண்ட் இதுக்கு வந்து நான் சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து அவங்களோட கான்டோர் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கான்டோர் வந்துட்டு உங்களோட சீக் போன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கரெக்டாக அந்த ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணணும். கான்டோரை அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ஒரு டைமென்ஷன் கொடுக்கும், கொஞ்சம் ஸ்கல்ப்சர்ட் லுக் மாதிரி கொடுக்கும், ரொம்ப ஃப்ளாட்டாக உங்கள் ஃபேஸை காமிக்காது. நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸ்லேருந்து அவங்களோட ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கான்டோர் அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து நான் ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஹைலைட்டர் வந்து Maybelline மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர். இந்த ஹைலைட்டர் வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் என்னோடய சீக் போன்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து NYX சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் இந்த ஷேட் லியான். அண்ட் கடைசியாக வந்து செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். மேக்கப் முடிஞ்சோடனே எப்போவுமே அதை செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து என்னோடய மேக்கப் காலையில் ஒரு 5 o'clock போட்டேன். அண்ட் ஈவினிங் 4 o'clock 5 o'clock வரைக்கும் மேக்கப் ஸ்மஜ்ஜே ஆகலை. அண்ட் அதுக்கு ரீசன் என்னென்னா நான் யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன், செட்டிங் பவுடர் அண்ட் செட்டிங் ஸ்ப்ரே. அண்ட் நான் யூஸ் பண்ண 3 ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு ஒரு லாங் லாஸ்டிங் அண்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லாத ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் இதோட வீடியோ முடிஞ்சது. அண்ட் நான் உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.